ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு திருநெல்வேலி டு சென்னை புது பிஎஸ்6 சிடிசியில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீடான ட்ராவல் அந்த மாதிரி கிடையாது. புது வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த 9 PM ஓடுற திருநெல்வேலி சென்னை வண்டி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, புது வண்டி வந்ததுக்கப்புறமா என்னென்ன மாறி இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம். கரெக்டாக வண்டி வந்து 8:30 உள்ளே வந்துச்சு திருநெல்வேலியில். புது பிஎஸ்6 ஆக்சுவலாக நான் இந்த வேகா மாடல் வந்து முதல்ல கீழே எல்லாமே வந்து லோவர் பர்த்துன்னு நினச்சேன். பார்த்தா இதுலேயும் வந்து பழைய மாதிரி என்எஸ்எஸ் டைப்லேயே கொஞ்சம் பஸ்ஸஸ் இருக்குது. இப்போ வரது பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண அந்தியூர் வண்டி, நம்ம மாச வண்டி ட்ராவலில் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. நம்ம சவுத்தில் இருந்து மைசூர் கனெக்ஷன் வண்டி. ஈரோடு போய் காலையில் மைசூர் பஸ்ஸை பிடிச்சா ஒரு 10-11 மணிக்கு மைசூருக்கு போயிடலாம். ட்ராவல் பண்ணி பாருங்கள், உண்மையிலே என்ஜாய் பண்ணுவீங்க இந்த வண்டியில். நம்ம வண்டி கரெக்டாக பிரேக் வந்துடுச்சு. கரெக்டாக நான் வந்து ஒரு சீட்டரை சூஸ் பண்ணி உள்ளே சீட் போட்டுட்டு கண்டக்டர்கிட்ட சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டேன். ஏன்னா அப்போ அவங்க வந்து சார்ட்லாம் கூட வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வண்டி வெளியில் பார்க்கவும் தாறுமாறாக தான் இருக்குது. ஆனால் ட்ராவல் எப்படி அமைஞ்சதுன்னு சொல்லும்போது தான் கொஞ்சம் சேஃபாக இருக்குது. திருநெல்வேலி டு திருப்பூர் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:45க்கு எக்ஸிட் ஆகி கிளம்பிச்சு. BS3 டைம்ஸ்லாம் செம்ம ஸ்பீடாக போகும். BS4ம் செம்ம சூப்பராக தான் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த BS6 எப்படி போகுதுன்னு தெரியல. இதுலேயும் ஒரு ட்ராவல் பண்ணி அப்படியே கர்நாடகாலாம் டச் பண்ணி இன்னொரு ட்ராவல் முடிச்சா சூப்பராக இருக்கும். பார்ப்போம், ட்ரை பண்ணலாம். திருநெல்வேலி டு சென்னை வண்டிங்க எல்லாம் லைனப்பில் நிற்கிது. பெங்களூர், அப்புறம் பெங்களூர் போகிற ஏசிடிசி, வேளாங்கண்ணி ஏசிடிசி. இது திருநெல்வேலி டூ டிப்போவோட வசந்தம் வண்டி. இப்போது லாஸ்ட் என்எஸ்எஸ்ஸாக கிளம்புது. இந்த வண்டிக்கு அப்புறமா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த BS6 வந்ததுக்கப்புறம் ஏசிடிசி நிறைய பச்சை வண்டி போடுறாங்க. மார்த்தாண்டம் டிப்போ சத்தியமங்கலம் பஸ்ஸு, ஈரோடு சத்தியமங்கலம். ஈரோடு இருக்கிற ஒரே ஆல்டா டீலக்ஸ் தான். திருவனந்தபுரம், பழைய திருவனந்தபுரம் சென்னை வண்டி. அவங்க டிப்போவில் அந்த ஆட்டை போட்டாங்க போல் வண்டியை. இப்போ BS6 வந்தவொடனே இந்த பஸ்ஸை பார்த்து எல்லோரும் என்னவா இவ்வளோ கூட்டமாக வருதுன்னு பார்த்தா, வண்டி ஏதோ மார்னிங் சார்ட்டில் திருநெல்வேலி டு சென்னையிலேருந்து வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா TNSTC வாரியர்ஸு, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர் வண்டியெல்லாம் நிற்கிது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 8:45 KTC வண்டி கிளம்பிச்சு. 9:30க்கு திருப்பூர் வண்டி கிளம்பும் NTC வருது. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா KTCயோட வள்ளியூர் டிப்போ திருச்சி வண்டி. இந்த வண்டி கொஞ்ச நாள் நாகர்கோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க தெரியல. வள்ளியூராக நாகர்கோவில். இந்த பஸ் சர்வீஸும் நம்ம திருச்சி ரீச்சிங் டைமில் வரும். அப்போ நீங்கள் பாருங்கள், கரெக்டாக டைம் மேட்ச் ஆகி வரும். ஒரே இந்த ட்ராவலில் வந்து பெருசாக ஓவர்டேக் எதுவும் எனக்கு அமையல. ஆனாலும் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் அமைஞ்சுது. நம்ம வண்டியில் வந்து 80 லாக் ஆக்சுவலாக. களியக்காவிளை சேலம், த லாங்கஸ்ட் ஹைவே ரைடர் ஆஃப் TNSTC. கல்யாணம் வரும்போதே ஓரளவுக்கு கொஞ்சம் சீட் ஏற்றிட்டாப்புல. திருநெல்வேலியிலேருந்து கரெக்டாக 9 o'clock பக்கம் எக்ஸிட் ஆகிட்டாப்புல. வண்டி இன்டீரியர்ஸு, எக்ஸ்டீரியர்ஸு எல்லாம் பக்காவாக இருக்குது. ஏன்னா புது பஸ்ஸு. உள்ள இதுதான் கீழே உள்ள லோயரு. நான் இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டி மாடலை பார்த்து, வேகா மாடலை பார்த்து இது வந்து சிங்கிள் சைடு இருக்கிறது ஃபுல்லாக வந்து ஸ்லீப்பர் போர்ஷனாக இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா இந்த வண்டியிலேயும் சீட்டர் இருக்குதுன்னு எனக்கு இந்த வண்டியை பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. மேலே பர்த்தெல்லாம் இந்த வாட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரீடிங் லேம்ப்ஸு, சார்ஜிங் போர்ட்ஸு, அதுக்கப்புறமா லக்கேஜ் ஹோல்டரு, ஃபேனு எல்லாமே நல்லா இருக்குது. போகிற போக்கில் இதை மெயின்டைன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீட்டர் போர்ஷனில் நம்மளுக்கு வந்து USB போர்ட் வரை கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு. அது நல்லா இருந்துச்சு. பழைய NSSல வந்து வெறும் நம்மளுக்கு வந்து சாக்கெட் மட்டும்தான் இருக்கும், சார்ஜிங் சாக்கெட்ஸு. மேலே ஸ்லீப்பர் போர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர்ஸும் கொடுத்துருந்தாங்க. வண்டி எக்ஸ்டீரியரை பற்றிலாம் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா வண்டி புது வண்டி, சும்மா நறுக்குன்னு தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. திருநெல்வேலி டு கீழம்பாக்கம் ஃபேர் வந்து 610 rupees. வண்டி கம்ஃபர்ட்லாம் குறை சொல்ல முடியாது, செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது 9 o'clock பஸ்ஸு. வண்டி வந்து 9:15க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. நாகர்கோவில் டு பெங்களூர் வண்டி 8 மணிக்கு எடுத்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, 7:30 பஸ்ஸு. 9:10 எப்போ என்னமோ உள்ளே வந்துச்சு. கன்னியாகுமரி டிப்போ பெங்களூர் வண்டி. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி டிப்போ பெங்களூரு. ரெண்டாவது காரைக்குடி டிப்போ பஸ் ஒன்று வந்ததுன்னு பார்த்தா அது வந்து வேளாங்கண்ணி வண்டி. எனக்கு தெரிஞ்சு நாகர்கோவில் டிப்போ பஸ்ஸாக இருக்கும். இப்போ இந்த நிறைய BS6 வந்ததுனால ஷஃபிள் பண்ணியிருக்காங்க. இப்போது 9:20 கரெக்டாக வண்டி வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸிட் ஆச்சுது.
வண்ணாரப்பேட்டை வரும்போது டைம் வந்து கரெக்டாக 9:25. சீட்டர் வந்து ஓரளவுக்கு ஒரு 20 சீட்டு கிட்டே லோட் ஆகிடுச்சு திருநெல்வேலியிலேயே. அதுக்கப்புறம் பெர்த்தும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 15 பெர்த்தில் வந்து ஒரு 7-8 பெர்த்து லோட் ஆகிடுச்சு. நான் நினச்சேன் திருச்சி எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்கன்ட்டு நினச்சேன். கடைசியில் பார்த்தா திருச்சியும் ட்ராவலில் ஏற்றிட்டாங்க. வண்ணாரப்பேட்டையில் ஆலயத்தை பார்த்தாங்க, அந்தளவுக்கு ஒன்றும் ஏறல. பிஎஸ்பி ட்ராவல்ஸு, பாபநாசம் செல்வம் ட்ராவல்ஸு, பாபநாசம்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற வண்டி. இந்த வண்டி பல கை மாறி இப்போது ஏதோ ஒரு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் இந்த வண்டியிலலாம் ட்ராவல் அமைஞ்சிச்சுன்னா இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி சொல்கிறேன். திருநெல்வேலி சென்னை ரூட்டை பொறுத்த வரைக்கும் வண்ணாரப்பேட்டை தான் ஒரு மெயின் பாயிண்ட்டு ரூட் ஆப்ரேஷனில். வண்டியும் ஓரளவுக்கு உள்ளே வண்டி கிளம்புனப்பெல்லாம் எந்த அக்ரஷனும் இல்லைங்க. இந்த வண்டி இந்த க்ரீன் கலர் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ராஜான்னு ஒரு ஆப்ரேட்ரு, நெல்லை எக்ஸ்பிரஸ்ஸு, நெல்லை கிங்கு, நெல்லை குயின்லாம் டேக் வச்சுருப்பாப்புல. கரெக்டாக பைபாஸுக்கு வந்து 9:45 வந்துருச்சு வண்டி. உள்ளே வந்ததும் வந்து அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த 9 மணி வண்டி ஒரு காலத்தில் இந்த வண்டியோட சர்வீஸை வந்து 2018 டைமில் 926ன்னு வச்சுருந்தாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அளவுக்கு ராக்கெட் ஸ்பீடில் போகும் வண்டி. கரெக்டாக 9:10க்கு வந்து வண்டி கைத்தாட்டோலுக்கு வந்துருச்சு. அந்த இப்போ இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த பஸ்ஸை தான் எல்லா வண்டியும் ஓவர்டேக் பண்ணிட்டு இருந்துச்சு. டோல்கேட் தானே 5 to 10 மினிட்ஸ்லேயே கரெக்டாக மோட்டலுக்கு வந்தாச்சு. 9 மணி கேடிசி கோயம்புத்தூர் வண்டி உள்ளே நின்றுட்டு இருக்குது. இந்த வண்டியெல்லாம் ஒரு காலத்தில் எல்லா பஸ்ஸுமே வந்து திருநெல்வேலியிலேருந்து கிளம்பும்போது மதுரையை ஸ்கிப் பண்ணிட்டு தான் கோயம்புத்தூர் போகும். இப்போ இந்த BS6 டைமில் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. பைபாஸ் ரைடர்னு செம்மையாக ஸ்டிக்கர் பண்ணி வச்சுருக்கிறாங்க வண்டியில். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 874 திருநெல்வேலி 2 பெங்களூர் பஸ்ஸு. இந்த மோட்டல் வந்து நான் பார்த்த மோட்டல்லே ஒன் ஆஃப் த நீட்டாக இருக்கும். நீட்னஸ் நிறைஞ்ச மோட்டல் இது. திருநெல்வேலியில் நான் பார்த்ததில்ல. மார்த்தாண்டம் சத்தியமங்கலம் வண்டி, நாகர்கோவில் திருநெல்வேலி மதுரை ஈரோடு சத்தியமங்கலம் வண்டி. இந்த பஸ்ஸெல்லாம் எஸ்சிடிசி சத்தியமங்கலம் வரைக்குமே மைசூர் வரைக்குமே ஆப்ரேட் பண்ணலாம். சூப்பராக பிளான் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வண்டியே A1 ஆர்த்தி ட்ராவல்ஸு. இந்த 2 9 மணி பஸ்ஸும் செம்மையாக ஒரு ஃப்ரேமில் மாட்டிச்சு. கோயம்புத்தூர் வண்டி, சென்னை வண்டி. கோயம்புத்தூர் ஆர்டினரி எக்ஸ்பிரஸ்ஸு, இது NSS. திருநெல்வேலி மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச 2 சர்வீஸ் இது. கரெக்டாக நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா பெங்களூர் வண்டி. எனக்கு தெரிஞ்ச அடுத்த நெக்ஸ்ட்டு 5 to 10 மினிட்ஸில் கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ரீச் ஆகி ஒரு 10 மினிட்ஸ் கேப்பில் வந்துருச்சு வண்டி. மேக்ஸிமம் 9:30க்கு எடுத்துகிட்டு உள்ளே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தலைவர் எங்கள் கூட மாட்டுத்தாவணிக்கெல்லாம் உள்ளே வந்தார். ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் வந்து மதுரைக்கே வரமாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆர்த்தி கிளம்பிடுச்சு. கோயம்புத்தூருக்கெல்லாம் ஒரு காலத்தில் நான் போகும்போது அந்த ஆர்த்தி ட்ராவல்ஸில் போவேன். செம்மையாக போகும் வண்டி. வண்டி மோட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. கரெக்டாக கிளம்பும்போது குட்டம் ஊட்டி பஸ் வந்துச்சு. அந்த வண்டி ரொம்ப நேரம் மாட்டல. ஒரு 25 மினிட்ஸ் பிரேக் போட்டு எடுத்துட்டாங்க. 11 மணிக்கு கரெக்டாக வண்டி வந்து கோவில்பட்டி வந்துச்சு. அந்தளவுக்கு வெயிட் பண்ணல. எங்களுக்கு முன்னாடி கன்னியாகுமரி பெங்களூர் வண்டி நின்றுட்டு இருந்தது. இங்கேயே அந்தளவுக்கு சீட்டு ஏறல. அது தெரிஞ்சதான் கோவில்பட்டியில் எப்பவுமே ஒரு 5 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. வேலைக்கு ஆகலான்றவொன்னு கிளம்பிட்டாங்க. இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா கரெக்டாக ஒரு 2018 டைம் இருக்குங்க. திடீர்னு எஸ்சிடிசி இந்த வண்டி வந்து திருநெல்வேலியிலேயும் 9 மணி, அதாவது திருநெல்வேலியில் இந்த வண்டி 8:30 மணிக்கு எடுத்தால் 9 மணிக்கு வண்ணாரப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு வண்டி இது. திருநெல்வேலியில் கரெக்டாக 9:26ன்னு டேக் பண்ணாங்க. அதாவது 9 ஹவர்ஸில் சென்னை அப்படின்ற டேக்கை வந்து ஜஸ்டிஃபை பண்ண வண்டியும் கூட ஸ்டார்டிங்கில் இது. அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு 2 மந்த்ஸுக்கு செம்மையாக ஓட்டினாங்க. வண்டி வந்து கரெக்டாக 11:30 பக்கம் சாத்தூர் டோல்கேட் வந்துச்சு. இங்கே தான் சம்பவம் அதுக்கடுத்து காத்துட்டு இருந்தது. இந்த வண்டி வந்த டைமுங்க வேறு செக்கிங் வேறு ஒரு 5 மினிட்ஸ் போட்டாங்க. அது வேறு செம்ம பிளேட் ஆகிடுச்சு. எதுக்கு தான் இந்த மாதிரி வண்டியெல்லாம் செக் பண்ணுறாங்கன்னு தெரியல. இல்லை உள்ளே ஏறிட்டு அதுக்கப்புறம் சார்ட்டை செக் பண்ணிவிட்டு அடுத்த டோல்கேட்டில் இறங்கி இவங்க மாறினா கூட ஒரு எஸ்சிடிசிக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முன்னாடி போகிறது NTC திருப்பூர் வண்டி. ஆக்சுவலாக இது வந்து விருதுநகர் போயிடுச்சு. இந்த இடத்துல வரதுக்கு முன்னாடியே எங்களை ஒரு வாட்டி ஓவர்டேக் பண்ணிவிட்டு அந்த வண்டி ஸ்லோவான பிறகு நாங்கள் திருப்பியும் ஓவர்டேக் பண்ணி வந்தோம். இது வந்து எங்களை விருதுநகரில் வச்சு ஓவர்டேக் பண்ணிடுச்சு.
வண்டி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்களை என்டிசி செம்மையாக சேஸ் பண்ணிட்டு வந்துச்சு. ஆனால் அந்த வண்டியால் நிறைய வாட்டி ஓவர்டேக் பண்ண முடியல. என்ன காரணம்னா இது வந்து 225 ஹெச்பி பஸ்ஸு, அது 180 200 ஹெச்பி பஸ். இப்போது BS6 விட்டுருக்கிறதெல்லாம் 7 மினிட்ஸ் சேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த வண்டி ஒரு ரூட்டில் மாட்டிச்சு. இவங்க விட்டாங்க, அவங்க ஓவர்டேக் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் கரெக்டாக வண்டி வந்து கேப்பை யூஸ் பண்ணி உள்ளே பூந்துட்டாங்க. நாகர்கோவில் வண்டி மாஸ்க் காமிச்சிட்டு கிளம்பிட்டாப்புல. ப்ளூ ஷர்ட் டிரைவர் செம்மையாக ஓட்டினார் அன்னைக்கு. தலைவரும் பின்னாடியே அதுக்கப்புறமா சேசிங்கெல்லாம் விட்டுட்டு பொறுமையாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வண்டி 926ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த டைமில் ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி தெறிக்க விட்டுட்டு தான் இருந்தாங்க. அப்படி ஒரு ஒரு ட்ராவலில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா இவங்களுக்கு வந்து இந்த BS6 மூலமாக இப்படி ஒரு நிலைமை வந்துருக்குது பாருங்கள். கரெக்டாக 1 மணிக்கு மதுரைக்குள்ளே வந்துட்டாங்க. மதுரையிலையும் வழக்கம் போல் எஸ்டிசி வண்டி எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த வண்டி லோட் ஆகலை. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் டிக்கெட்டை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. வண்டி நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஓரளவுக்கு என்ன எத்தனை பேர் ஏறினாங்க, ஒரு 5 பேருக்குள்ளே ஏறி இருப்பாங்க. அதுவும் எல்லாமே இன்டர்மீடியட் பேசஞ்சர்ஸ் தான். திருச்சி 2 பேர் ஏறினாங்க, மிச்சம் 3 பேர் விழுப்புரம் அந்த மாதிரி ஏறியிருப்பாங்க. கரெக்டாக வந்து ஒரு 1:15க்கு மதுரையிலேருந்து கிளம்பி டோல்கேட்டை வந்து பாண்டி கோயில் வழியாக வந்து மேலூர் டோல்கேட்டை 135க்கு கிராஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நம்ம ஓவர்டேக் பண்ண ஒரே ஒரு ப்ரைவேட் பஸ் இருந்தாங்க. இந்த வண்டி 926 இருக்கும்போது ஆக்சுவலாக மோஸ்ட்டாக மதுரை நான் ஸ்டாப்பாக தான் வருவாங்க. மதுரை நான் ஸ்டாப்பாக வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே கிளம்பி மேக்ஸிமம் 6:30 to 7 o'clock அந்த மாதிரி டைம்குள்ளேயே வந்து தாம்பரத்தை ரீச் பண்ணிடுவாங்க. விராலிமலை டோல்கேட்டு இந்த இடத்துல தான் மெயின் சம்பவமே காத்துட்டு இருந்துச்சு. 9:15 திருநெல்வேலியில் கிளம்ப கேடிசி வண்டி இப்போ தான் கரெக்டாக 3 மணிக்கு விராலிமலை டோல்கேட்டில் வந்துருக்கு. ஆக்சுவலாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்டிசி நாஞ்சல் ராஜா வந்து 9:20 வரைக்கும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வரல. அந்த வண்டியோட டைம் ஆக்சுவலாக 9:25 திருநெல்வேலியில் இருக்குது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பஸ் வந்து ஒரு 9:30 9:40 அந்த மாதிரி கிளம்பியிருக்கும். பட் ஆனால் அந்த வண்டி தான் விராலிமலையில் ஃபஸ்ட்டு வந்துச்சு. 1:15க்கு எங்கள் கூட தான் வண்டி மாட்டுத்தாவணியிலேருந்து கிளம்பிச்சு. நம்ம வண்டியோட டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock. வண்டி 1:15க்கு அங்கேருந்து எக்ஸிட் ஆகிருக்கு. கரெக்டாக விராலிமலை டோல்கேட்டில் எல்லாரோடையும் முன்னாடியே அட்வான்ஸாக கிளம்பிட்டாங்க. இப்படி ஓட்டுறதுக்கு அந்த வண்டியை சென்னை வரைக்குமே ஓட்டலாம். சென்னை மாதா வரைக்கும் ஒரு 3+2 போட்டால் ஒரு TNSTCயில் நல்ல கலெக்ஷன் தான் அடிக்கும். கரெக்டாக 3:25க்கு வண்டி வந்து திருச்சிக்குள்ளே வந்துட்டோம். வழக்கம் போல் திருச்சியில் கொஞ்சம் நேரம் போட்டு வெயிட் பண்ணாங்க. ஓரளவுக்கு வண்டி லோட் ஆகிடுச்சு. திருச்சி நைட்டில் ஃபுல்லாக மாதாவரம் சென்னை வண்டிங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. மாதாவரம் வண்டி இந்த வண்டி அல்ட்ராடீலக்ஸ் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க TPDC. அந்த வண்டி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லோடாக சூப்பராக இருந்துச்சு. திருச்சியில் கரெக்டாக எப்போவுமே விடிய காலையில் 12 o'clock இருந்து எப்போவுமே ஒரு கூட்டமாக இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து திருச்சி. கரெக்டாக ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து எல்லா ஊருக்குமே சர்வீஸ் வச்சுருக்கிற ஒரு ஊர் வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டு தான். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் எங்கே போனாலும் திருச்சியிலேருந்து உங்களுக்கு வண்டி இருக்கும். அதுவும் மேக்ஸிமம் எல்லா டைம்லேயுமே உங்களுக்கு வண்டி இருக்கும். 3:45க்கு திருச்சியிலேருந்து கிளம்பணும். வண்டி பைபாஸுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துச்சு. கரெக்டாக 4:10க்கு அந்த மாதிரி வந்து சமயபுரம் டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நானும் கொஞ்சம் அதாவது வண்டி ஸ்பீடாக போகும், ஏதாவது ஓவர்டேக்ஸ் கிடைக்கும் ரொம்ப நேரமாக முழிச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் முழிச்சிருந்து எல்லாமே வந்து நிராய்ச்சாயாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு எதுவுமே நடக்கலை. சமயபுரம் தாண்டி ஒரு எப்போவுமே வழக்கமாக ஒரு டோல்கேட்டில் ஒரு கேண்டீனில் நிப்பாட்டுவாங்க. சும்மா ஒரு 5 to 10 minutes. அங்கே வந்து அந்த ஸ்டாப்பில் வந்து கண்டக்டர் மட்டும் இறங்கி போய் கொடுக்குதுன்னு ஏதோ வாங்கிட்டு வந்துட்டு வண்டி கிளம்பிட்டாங்க. இந்த சர்வீஸ் வந்து BS6 வந்து எல்லோரும் வெளியில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இவ்வளோ டைமிங் லேட் ஆகிட்டு இருந்தாங்கன்னா வந்து வண்டியோட பேசஞ்சர்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. கவர்மெண்ட் வந்து ஒரு 85லேயாவது இதை கன்சிடர் பண்ணணும். மேக்ஸிமம் SCTC பஸ்ஸாக 75 தான் போகும். அப்படியே ஒரு 80 அந்த மாதிரி போய் டைமிங் கொண்டு போய் விட்டாலும் பரவாயில்ல, அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். இப்படி SCTC போச்சுதுன்னா 6:35க்கு காலையில் விழுப்புரம் வந்துச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டோம் 6:45க்கு.
சிட்டிசியில் ப்ரீமியம் சர்வீஸ் எல்லாம் முன்னாடி வந்து மதுரையை தாண்டி திருநெல்வேலி இந்த சர்வீஸே வந்து மதுரையை தாண்டி வேறு எங்கேயும் போகாது. மோஸ்ட்லி விழுப்புரம் கூட போகாது. எல்லாம் பைபாஸ் டிக்கெட்டை கவர் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு விழுப்புரம் போகணும்னு கொண்டு வந்தாங்க. அந்த பஸ்ஸாச்சு BS4 ஆச்சு கொஞ்சம் ஒரு 85 அந்த மாதிரி போய் வண்டி வந்து டைமிங்கை மேட்ச் பண்ணிட்டு வந்துச்சு. இப்போ என்னடான்னா திருச்சிக்குள்ளே போய் எல்லா ஊர்களையும் போகிறதுக்கு நம்மளை ஒரு வழி ஆக்கிடுறாங்க. வண்டி வந்து ஒரு 7 மணிக்கு விக்கிரவாண்டி டோல்கேட்டு கரெக்டாக வந்துச்சு. இந்த பஸ்ஸு வெளியில் பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா ஆம்னி பஸ் மாதிரி சூப்பராக இருக்குது. ஆனால் டைமிங்கும் ஆம்னி பஸ் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குங்க. நிறைய பஸ்ஸெல்லாம் ஆம்னி பஸ் பார்த்தீங்கன்னா 80 தான் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க பிக்கப்பை யூஸ் பண்ணி வண்டியை மோஸ்ட்டாக நிப்பாட்டாமலே ஓட்டி செம்ம டைமிங் சேவ் பண்ணி திருநெல்வேலி டு கிளம்பாக்கம்லாம் 10 ஹவர்ஸ் 10.15 ஹவர்ஸில் முடிக்கிறாங்க. அதுவும் 2 பிரேக் போட்டு 80 லாக் உள்ள பஸ்ஸு கரெக்டாக 7:10க்கு மோட்டலுக்கு வந்துருச்சு காலையில். இந்த பஸ் வந்து 2018 டைம்லலாம் 7:10 7:15 7:30க்கெல்லாம் வந்து CMPTக்கே போயிடும். கரெக்டாக வண்டி வந்து 7:30 கிளம்பி எனக்கு அதுக்கப்புறமா அந்த அளவுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி இதை கம்ப்ளீட் பண்ணிடுவோமேனு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சர்வீஸை வந்து கொஞ்சமாச்சும் ப்ரீமியமாக கொடுங்க. ஏன்னா வந்து 8 ஹவர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு செட் பண்ணி வச்சிருந்த டைமு. இப்போ என்னடானா 8 ஹவர்ஸில் வண்டி வந்து செங்கல்பட்டு டோல்கேட் பக்கமே வரதுக்கு வந்து 8 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. செம்ம வேண்டாயிடுச்சு வண்டி. நான் வந்து ஒரு மேக்ஸிமம் 8:30 அந்த மாதிரி டைம்லேயாவது வந்து நம்ம எல்லா ஊருக்குள்ளேயும் போனாலும் ஒரு 11:30 ஹவர்ஸ்லேயே கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு நினச்சேன். 12 ஹவர்ஸே வந்து அதிகமான டைமு. 12.30 ஹவர்ஸ் எல்லாம் சென்னைக்குன்றது வந்தெல்லாம் ஜீரணிக்கவே முடியல. இந்த மோட்டல் கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்துச்சு. எனக்கே இந்த பக்கம் வாங்கினா இந்த மோட்டலில் ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்க்க கஃபே நல்லா அழகாக இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருக்குது. அதனால் எனக்கு அந்தளவுக்கு அழுப்பு எதுவும் தெரியல. இப்படியே போச்சுன்னா ஏசிடிசியை இழுத்து மூட வேண்டியதான். நீங்கள் கரெக்டாக வண்டி வந்து ஒரு 9:30 பக்கம் செங்கல்பட்டு டோல்கேட்டுக்கு வந்துச்சு. கரெக்டாக 8.25 மணி நேரம் இங்கே மதுரையிலேருந்து மாட்டுத்தாவணியிலேருந்து. இதெல்லாம் நியாயமே இல்லை தெரியுமா? 7.75 மணி நேரத்துலேயே அது வந்துடும். 7.5 மணி நேரத்துலேயே அது வந்துடும். வண்டி வந்து பெருங்குளத்தூருக்கு பச்சை வண்டி ஓடிட்டு, அதாவது BS3 க்ரீன் பஸ் ஓடிட்டு அந்த டைமில். இதை நாஞ்சில் யூடி வந்து எங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புன பஸ்ஸு. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே டைமில் தான் ரீச் ஆகுது. இல்லை அந்த வண்டி எங்களுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியே கிளம்பிடுச்சு. அவரும் இப்போ தான் வந்துருக்கிறாப்புல. இப்போயே பார்த்தீங்கன்னா தெரியும் சிலைங்க எந்த லெவலில் வண்டி டைமிங் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்கன்ட்டு. கொஞ்சமாச்சும் ஓட்டுங்கய்யா. இப்படிலாம் பண்ணால் வண்டியை ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ட்ராவல் பண்ணி இப்படி 12 மணி நேரம் வச்சு செய்கிறதுன்றதெல்லாம் வந்து அங்கவே முடியல. அட்லீஸ்ட் வந்து TNSTC எக்ஸ்பிரஸ் வண்டிங்க கூட வந்து திருநெல்வேலி டு திருச்சியை வந்து 6 மணி நேரத்தில் கவர் பண்ணியிருக்கு. அங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸில் நம்ம வந்து சாதா ஒரு 308 அந்த மாதிரி TNSTC விழுப்புரம் சர்வீஸ் புக் பண்ணாலே மார்னிங் வந்து 5.30 ஹவர்ஸில் கிளம்பாக்கம் வந்துடுவாங்க. அவங்க வண்டியில் வந்தாலே நம்ம 11.30 ஹவர்ஸில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. இது 12.30 ஹவர்ஸ்லாம் ரொம்ப ஓவர். இந்த விலாகை பார்த்ததுக்கு